பேர் பாலமுருகன். எங்கள் அப்பா ஒரு அமாவாசை. புதன்கிழமை 8 மணி வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரல. அப்போ நாங்கள் தேடி போனோம். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தேடினோம், ஆளை காணோம். இப்போ பக்கத்தில் இருந்த கடைக்காரங்க உங்கள் அப்பாவை காலையில் ஏதோ மாநாட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே போகிறோம், எங்கே வரோம், யாரை பார்க்குறோம் அந்த இதே தெரியாது. 3 ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. எப்படி இவங்க கூப்பிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது எங்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமையே அவங்களா அருணாச்சலம் என்றவர் தான் 200 தாரேன் மாசி நேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போனவர் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துட்டாங்க. அதாவது கரூர்ல நடந்த மாநாட்டுக்கு ஆள் தேவை அப்படின்றதால திமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியவங்க, சும்மா நிற்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு 200 ரூபாய் காசு கொடுத்து கூட்டிட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில அன்னைக்கும் வடகப்பட்டியை சேர்ந்த அமாவாசைன்ற 67 வயசு முதியவர் ஒருத்தரை அந்த மாநாட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த 3 ஆண்டுகளாவே. அந்த மாநாட்டுக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை. அவருடைய மகன்கள் அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே எங்கன்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி மாநாட்டுக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி அவருக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து கரூர் ஃபுல்லாக போய் தேடுறாங்க. அப்பவுமே அவங்க அப்பா கிடைக்கல. அவங்க அப்பாவை கூட்டிட்டு போன அந்த திமுக நிர்வாகி கிட்ட கேட்கும் பொழுது, நாங்கள் கூட்டிட்டு போனோம், திரும்ப அவரை பார்த்தோம், காணவே இல்லை அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க அப்பாவை காணுன்ற புகாரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. கொடுத்து இத்தனை நாட்கள் ஆகியுமே காவல்துறையினர் அது குறித்து விசாரிக்கவே இல்லை. திமுக மாநாட்டுக்கு போனார், திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னு அமாவாசையுடைய மகன்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே புத்தி கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வரல.